நம்ம தோப்பு வந்தாங்கம்மா. இனியும் வரும் மக்கள். நம்ம தோப்பை பாருங்க. எல்லாத்துக்கும் சும்மா காத்தோட்டமாக வந்து உட்காரலான்னு வந்தேன். வந்தால் பின்னாடியே இது வீட்டிலேருந்து ஒன்று வந்துச்சு. எல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்கும் மக்களே. மரம் பூரா மழை பெஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மரம்லாம் கொல்லையில் தோப்பில் வந்து மோட்டார்லாம் இன்னும் வைக்கலை. அடிபைப்பு போட்டிருந்தோம். அந்த அடிபைப்பும் இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு. சும்மா அடித்து தான் ஊற்றணும். இப்போ அதுக்கும் ஊற்றுறதுக்கும் வழி இல்லாமல் அந்த மரம் பூரா அப்படி கிடக்கு. காய் வைக்காமல் மழை பெஞ்சால் தான் காய் வைக்கும். எல்லாம் வேணும். தென்னை மரம்லாம் சரியாக காய்க்கல மழை இல்லாமல். மாமரம் மட்டும் பூ பூத்துருக்கு. எப்படியாவது தண்ணி உள்ளான்னு பார்த்தா ஒன்றும் சரி இது இல்லை. மோட்டார் இல்லை. நல்லா கஷ்டமாக இருக்குது. பைப்பில் அடித்தாந்து தான் ஊற்றணும். இதே அடிச்சுனாலும் நாளைக்கு நாள் ஊற்றலான்னு பார்க்குறேன். பாருங்க மகளே. வேப்ப மரம்லாம் அப்படியே காஞ்சி கருவாடை போகுது. தென்னை மரமும் காஞ்சி போகுது. கருவேப்பிலை மரம் சுத்தமாக காஞ்சிருக்கு. எல்லாம் கோழி முள் அள்ளி போட்டேன். எல்லாம் திறந்த மேலேயே இருந்துச்சு. எல்லாம் உள்ளார நல்லா அள்ளிக்குள்ள போட்டாச்சு. எல்லாம் வந்து பாதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் மாங்காய் இனிமேல் காய்க்கணும்னு முள் வச்சுட்டேன் மக்களே. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரத்தில் தான் தேங்காய் கிடக்கு. இதில் கிடக்கு.